ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அக்வா மினரல் ஆர்ஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆர்ஓவில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபில்ட்ரு, இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபில்ட்ரு ஹவுசிங்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ ஃபில்ட்ரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீ ஃபில்ட்ரை ஓப்பன் பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு ஃப்ரீ ஃபில்டரில் வந்து மண்ணாக இருக்குது, டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபுல்லாகவே எல்லாமே இதுவாக தான் இருக்குது. இது வந்து ஆர்ஓவில் யூஸ் பண்ணுற அவுட் சைடு ஃபில்ட்ரு. எந்த ஒரு ஆர்ஓவிலையும் இருந்தாலும் சரி, அவுட் சைடு ஃபில்ட்ரு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓவில் எந்த ஒரு ஃபில்டரும் மாற்றுறதுக்கு வேலையே இல்லை. மெமரினாக இருந்தாலும் சரி, செடிமெண்ட் ஃபில்ட்ரு, கார்பன் ஃபில்ட்ரு எதையுமே மாற்றணும் அப்படின்ற ஒரு இதுவே தேவையே இல்லை. இந்த ஃபில்ட்ரு மட்டும் நீங்கள் சர்வீஸ் பண்ணிவிட்டு வந்தாலே போதும். நீங்கள் மாற்றுறதுனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இதை வந்து க்ளீன் பண்ணி போட்டு வந்தாலே பரவாயில்ல. நல்லாவே ஆர்ஓ வந்து ரன் ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரீ ஃபில்ட்ரு ஹவுசிங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உள்ளே இருக்கிறது வந்து கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், இல்லைனா ஃப்ரீ ஃபில்ட்ரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆர்ஓ வந்து ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம வந்து அக்வா ப்ரெஸ்ஸு, அக்வா கார்டு, அக்வா மினரலு எல்லாமே ஒரே இது தான். ஆர்ஓ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒர்க்கிங் பிரின்சிபல் தான், ஒரே சேம் தான் வந்து எது வந்தாலும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய செடிமெண்ட் ஃபில்ட்ரு, கார்பன் ஃபில்ட்ரு எடுத்தாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. டவுட்டாக இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாேருக்கும் ஆன்சர் பண்ணுவேன். செடிமெண்ட் ஃபில்டரை செக் பண்ணுறோம். ஃபுல்லாக வந்து மண்ணாக இருக்குது, எல்லாமே வந்து ஃபுல்லாக மண் பிளாக்கேஜ் ஆகிடுச்சு, பார்த்தாலே தெரியும் நீங்கள் வந்து. நெக்ஸ்ட் வந்து கார்பன் ஃபில்டரையும் செக் பண்ணி பார்த்தாச்சு. 2 ஃபில்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பிளாக்கேஜ் ஆகிட்டு இருக்குது. பாருங்கள், இப்போ ஒரு இது யானத்தை வச்சு கூட உங்களுக்கு வந்து சொல்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக வந்து பிளாக்கேஜ் ஆகிடுச்சு எல்லாமே வந்து பார்த்தோன்னா. இன்னும் உங்களுக்கு தெளிவாகவே காட்டுறேன் பாருங்கள். இதுபோல் நீங்கள் வீட்டில் கூட இதுபோல் ரீசர்வீசிங் பண்ணலாம். வந்து செடிமெண்ட் ஃபில்ட்ரு, கார்பன் ஃபில்ட்ரு ரீசர்வீசிங்கும் பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பிளாக்கேஜ் ஆனதால் வந்து பார்த்திங்கன்னா ரீசர்வீசிங் இப்போ பண்ண முடியாது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீசர்வீசிங் ஆகாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கேஜ் ஆகி ஃபுல்லாகவே இதுவாகிடுச்சு, தண்ணியே வந்து சரியாக வரல. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெமரின், செடிமெண்ட் ஃபில்ட்ரு, கார்பன் ஃபில்ட்ருலேயே ஃபுல்லாக மண்ணாக இருந்தது. மெமரின் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு ஃபுல்லாகவே இதுவாகிட்டுக்குது. மெமரியே சுத்தமாக போயிடுச்சு. அப்புறம் எப்படி இது பண்ணுறது? பார்த்தா வருஷக்கணக்காக வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணவே இல்லை. இந்த ஆர்ஓவில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே தெரிஞ்சிடுச்சு, ஃப்ரீ ஃபில்ட்ரு ஓப்பன் பண்ண உடனே தெரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செடிமெண்ட் ஃபில்ட்ரு, கார்பன் ஃபில்ட்ரு நம்ம டேரெக்டாக வந்து எப்போயுமே மெமரினை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாலே தெரிஞ்சிடும் எல்லா ஃபில்ட்ருமே. மெமரினில் வந்து மண் வந்துட்டாலே, டஸ்ட் இது போல் வந்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபில்ட்ரும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். எல்லா ஃபில்ட்ரையும் தான் மாற்றி ஆகணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஓ மெமரினு இது வந்து மாற்றி தான் ஆகணும், ரீசர்வீசிங் பண்ண முடியாது. இந்த மெமரின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெமரினுடைய கண்டிஷன் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் ரீசர்வீசிங் பண்ணலாமா வேணாமா. இந்த மெமரின் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து போயிடுச்சு இந்த அளவுக்கு வந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெமரினை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம், ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மெமரின் ஹவுசிங்கு, இது வந்து மெமரின் ஹவுசிங்னு சொல்லுவாங்க. ஒயிட் கலராக இருக்குது பார்த்திங்களா, நீட்டாக. அது வந்து நாம் வந்து வெளியேற்றது வந்து அது வந்து மெமரின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ வந்து மெமரின் ஹவுசிங் தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்துட்டே இருங்க, வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ மெமரின் அன்பாக்ஸ் பண்ணுறோம். ஆர்ஓ மெமரின் வந்து பார்த்திங்கன்னா 1500 TDS. இங்கே இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே 1000 TDS தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1500 TDS வரைக்கும் இது வந்து ஒர்க் ஆகும். கொஞ்சம் 500 TDS எக்ஸ்ட்ராவே நம்ம வந்து மெமரினை இன்ஸ்டால் பண்ணுறோம். மெமரினை இன்ஸ்டால் பண்ண சொல்ல வந்து பார்த்திங்கன்னா புஷ் பண்ணிவிட்டு ரைட்டு இல்லைனா லெஃப்ட்டில் வந்து ரொட்டேட் பண்ணி அதுக்கப்புறம் புஷ் பண்ணணும். டேரெக்டாக மெமரின் வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம்னா வந்து பாருங்கள், உங்களுக்கு எத்தனை முறை எடுத்து கூட காட்டுறேன் பாருங்கள், 2-3 டைமு. ஃபுல்லாக வந்து இது போல் புஷ் பண்ணணும். மெமரின் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா புஷ் பண்ணிட்டு தான் இது பண்ணணும். பாருங்கள், மெமரி இன்சர்ட் ஆன உடனே வந்து ரைட் இல்லைனா லெஃப்ட்டில் வந்து அது வந்து சுற்றினாலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இன்சர்ட் ஆகிடும் ஃபுல்லாக. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவை ஃப்ரெண்ட்ஸ். அந்த பார்த்தா செடிமெண்ட் ஃபில்ட்ரு, கார்பன் ஃபில்ட்ரு நம்ம வந்து புதுசாக ஃபிட் பண்ணிடலாம். அது வந்து எடுத்தாச்சு. ஓல்டு ஃபில்ட்ரு வந்து எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து புது ஃபில்ட்ரு தான் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணுறோம். பாருங்கள், செடிமெண்ட் ஃபில்ட்ரு இன்புட் கனெக்ஷனு, அவுட்புட் கனெக்ஷனு. பாருங்கள், செடிமெண்ட் ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஃபில்டரு, செடிமெண்ட் கனெக்டரை போட்டாச்சு இன்புட் அவுட்புட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டு
இந்த கனெக்டர் வந்து பைப் வந்து நல்லா கட் பண்ணிக்கணும் கட்டரை வச்சு. ஏன்னா வந்து பைப் வந்து சரியாக கட் பண்ணலைன்னா வந்து நம்மளுக்கு வந்து லீக் ஆக வாய்ப்பு இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஃபில்ட்ரு, செடிமெண்ட் ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கார்பன் ஃபில்ட்ரு இன்ஸ்டால் பண்ணுற பாருங்கள், ஃபிட் பண்ணியாச்சு. ஆர்ஓவில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே உங்களுக்கு வந்து சொல்கிறேன். வீடியோவில் டவுட்டாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பைப் கட்டர் இது வந்து பார்த்திங்கன்னா பைப் கட் பண்ணியாச்சு. இதில் கட் பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப வந்து கார்னரு எல்லாமே கரெக்டாக இருக்கும், லீக் ஆகவும் அதிகமாக வாய்ப்பு இருக்காது. பைப் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு மேலே இருக்க ஃபில்டரில் ரைட் சைடில் இருக்கிறது இன்புட்டு, லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இன்புட்டு, ரைட் சைடில் அவுட்புட் எடுக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு யூவி இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து மெமரின் ஹவுசிங்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அல்ட்ரா வயலட் மெமரினுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா வயலட்டில் கனெக்ஷன் கொடுக்கணும். யூவிக்கு டேரெக்டாக கொடுக்கக்கூடாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து கனெக்ஷன் வருதுங்களா? பாருங்கள், இன்புட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்புட்லேருந்து பார்த்திங்கன்னா எஸ்சி வால், செடிமெண்ட் ஃபில்டரு. பாருங்கள், செடிமெண்ட் ஃபில்டரு. நெக்ஸ்ட்டு கார்பன் ஃபில்டரு. கார்பன் ஃபில்டர்லேருந்து எஸ்சி வால்வு, சொலினாய்டு வால்வு. இதோட வந்து தண்ணி நிறுத்தி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ஓவுக்கு வந்து கரண்ட்டை கொடுத்து ஆன் பண்ணோம்னா தண்ணி மோட்டருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து மோட்டருக்கு வந்து மெமரினுக்கு போகுது கனெக்ஷன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மெமரினு எஸ்சி வால்லேருந்து அவுட்புட்டில் வந்து மோட்டரினுடைய இன்புட்டில் வந்து அவுட்புட் வந்து மெமரினுக்கு போகுது. மெமரியில் 2 கனெக்ஷன் இருக்கும். 2 கனெக்ஷனில் ஒன்று ரிஜெக்ட் வாட்டரு, ஒன்று ட்ரிங்கிங் வாட்டரு. கையில் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இது வந்து ட்ரிங்கிங் வாட்டரு. இன்னொன்று பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர், FR 450 ரிஜெக்ட் வாட்டரில் பாதியில் போட்டு வச்சுருப்பாங்க. FR 450 450ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா 300 போடலாம், 550 போடலாம். நம்ம மோட்டரினுடைய ப்ரெஷருக்கு ஏற்ற மாரி, மெமரின் ப்ரெஷருக்கு ஏற்ற மாரி அந்த FR வந்து போடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸை செக் பண்ணலாம். மெமரின் மாற்றியாச்சு, எவ்வளோ டிடிஎஸ் வரைக்கும் இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேவை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே போய்ட்டு இருக்குது. 149 இன்னும் கம்மியாகும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புது மெமரின் அப்படின்றதால வந்து பார்த்திங்கன்னா 2 தான் வந்து கம்மியாகும். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக மெமரின் போட்டிங்கன்னா வந்து ஒரு டைம் 2 டைம் டேங்க்கு ஃபுல் பண்ணி அந்த தண்ணியை வந்து வெளியே இது பண்ணுறீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ணாதீங்க, கெமிக்கல்லாம் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா. கொஞ்சம் வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்ணால் நல்லது நம்மளுக்கு வந்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 95 50லேருந்து 150 எக்ஸலண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 150லேருந்து 250 குட்டில் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸலண்ட் ட்ரிங்கிங் வாட்டரில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 64 வந்துடுச்சு, ரொம்ப நடுவுலையும் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் எக்ஸலண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான். எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அந்தளவுக்கு நல்லது தான். ஆனால் குடிக்கக்கூடாது, 50க்கு கீழே போனால் குடிக்கக்கூடாது. டிடிஎஸ் அதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்திக்கணும். எப்பவுமே புதுசாக ஒரு மெமரின் போடுறீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து எந்த அளவுக்கு மெமரின் டிடிஎஸ் வந்து கம்மியாகுதோ அந்தளவுக்கு மெமரின் நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 54 வருது. பாருங்கள், 149 இருந்தது, 95 வந்தது, 80 வந்தது, கம்மியாகுது. இது வந்து எந்த அளவுக்கு கம்மியாகுதோ ஒரு லிமிட்டில் போய் நிற்கும், 40 50 அது போல். அதுக்கப்புறமேட்டு இது இருக்குது பார்த்திங்களா டிடிஎஸ் அட்ஜஸ்டர். இந்த ஸ்க்ரூ வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணோம்னா டிடிஎஸ் வந்து அதிகமாகிடும். இப்போ பார்க்கலாம் டிடிஎஸ் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிடிஎஸ் அட்ஜஸ்டர் அது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும். ஆரோடைய லெஃப்ட் சைடில் ஸ்க்ரூ டைப்பாக இருக்கும், இல்லைனா வந்து ஆன் ஆஃப் டைப்பில் இருக்கும், ஒரு டேப் டைப்பில் இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம டிடிஎஸ் வந்து ரொம்ப 50க்கு கீழே போயிடுச்சுன்னா இந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணோம்னா டிடிஎஸ் அதிகமாகும். அதுக்கு தான் வந்து இது. இந்த டிடிஎஸ் அட்ஜஸ்டர் கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டிடிஎஸ் இருக்குது இப்போ சொல்லி பார்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 55 54 வருது. இன்னும் கூட நம்ம அதிகப்படுத்த தந்தால் படுத்திக்கலாம். ஏன்னா கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து கொடுக்க முடியும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரிங்கிங் வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம வந்து 50க்கு கீழே தண்ணி குடித்தாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியினுடைய டேஸ்ட்டே அழகு தான் வந்து தனியாக தான் தெரியும் வந்து பார்த்திங்கன்னா. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்ததுன்னா, 50 கம்மியாக இருந்ததுன்னா ஒரு ஊற்று தண்ணி குடிக்கிறோம் பார்த்திங்களா அந்த டைப்பில் இருக்கும். எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 90 60 அது போல் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. நம்மளுக்கு வந்து அதில் வந்து கால்சியம், ஐரன், மெக்னீசியம் எல்லாமே கிடைக்கும் வந்து தண்ணியில் வந்து. கம்மியாக குடிக்காதீங்க எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் டிடிஎஸ் பார்க்கலாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 60க்கு மேலே வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த தண்ணியை வந்து குடிக்கலாம், எந்த ஒரு